ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கொடி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் ஆஃப் டூ. இது லீக் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 231 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செக் பண்ணணும்னா இது ஒரு பவர் ஆஃப் டூவா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த நம்பர் வந்து ஒரு பவர் ஆஃப் டூவா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஒரு நம்பர் வந்து பவர் ஆஃப் டூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பவர் சம்திங் போட்டா நமக்கு வந்து அந்த நம்பர் கிடைக்கும். இப்ப 32 அப்படின்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 பவர் 5ல வருது கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி வந்து நமக்கு 2 பவர் சம்திங்ல வந்தா மட்டும் தான் அந்த நம்பர் வந்து பவர் ஆஃப் 2 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா n = 1ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து 2 பவர் 0 = 1ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்ப எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா n = 16ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 2 பவர் 4 வந்து 16. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்ப எக்ஸாம்பிள் 3ல பார்த்தோம் அப்படின்னா n = 3ன்னு குடுத்துருக்காங்க. 3 அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு 2 பவர்லயே வராது. அப்படிங்கிறப்ப நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா நம்ம வந்து 2 பவர்ல வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்பர் குடுக்குறாங்க. இப்ப 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 பவர்ல வராது. ஏன் அப்படின்னா இது டிவிசிபிள் பை 2வே கிடையாது. இப்ப 16ன்னு ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது டிவைடட் பை 2ன்னு போட்டோம் அப்படின்னா இது டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ டிவைட் ஆகும்போது இது 8ஆ கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் வந்து வர்ற நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆனா மட்டும் தான் வந்து இது ஒரு பவர் ஆஃப் 2க்குள்ளேயே வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப வந்திருக்க நம்பர் வந்து ஆட் நம்பர் அப்படின்னா நமக்கு இது பவர்லயே வராது, 2 பவர்லயே. ஸோ அதனால அப்பயே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துறணும். இப்ப இதுக்கு நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணிட்டே வரோம். இப்ப 16 2ஆல டிவைட் பண்ணா 8. இப்ப 8 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்ப 4 2ஆல டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப இத அகைன் 2ஆல டிவைட் பண்ணா இது 1ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி கடைசில நமக்கு வந்து 2ஆல அகைன் அண்ட் அகைன் டிவைட் பண்ணிட்டு இருக்கும்போது 1 வந்துச்சு அப்புட்ன்னா இது பவர் ஆஃப் 2. அப்படி 1 வரல அப்புட்ன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துற போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 16 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 பவர் 5 கீழ வரும். இப்ப அதே வந்து 32ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 பவர் 5 கீழ வரும். கரெக்ட்டா? இத 2ஆல 5 டைம்ஸ் டிவைட் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஃபைனலா 1ன்னு கிடைச்சிரும். இப்ப அதே 12 குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் 2ஆல டிவைட் ஆகும். இப்ப இத 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 6ன்னு கிடைக்கும். இப்ப இதையும் அகைன் 2ஆல டிவைட் பண்ணா 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3ங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆட் நம்பர் கரெக்ட்டா? ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் டிவைட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிட்டே வருவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆட் நம்பர் வந்தா கூட இது பவர் ஆஃப் 2ல வராது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு குடுத்துடலாம். ஸோ வாங்க கோட் பார்க்கலாம். ஸோ இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவர் ஆஃப் 2ங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து நம்பர் அனுப்புவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேஸ் கண்டிஷன் என்ன செக் பண்றோம் அப்படின்னா n = 1 இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ n சப்போஸ் 2ஆல டிவைடே ஆகல, n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல போயிருச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது பேஸ் கண்டிஷன் 1, இது பேஸ் கண்டிஷன் 2. ஓகேவா? ஸோ 2 பேஸ் கண்டிஷன் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன்ல நம்ம வந்து ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா இது வந்து ஒவ்வொரு தடையும் டிவைட் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனலா நமக்கு 1ங்கிறது ரீச் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்தா இது பவர் ஆஃப் 2 கீழ வருது. அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பவர் ஆஃப் 2லயே வராது. ஸோ அதனால தான் நம்ம இங்க ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து n வந்து 2ஆல டிவைட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். இப்போ 16 வரும். ஸோ 16/2ங்கிறப்ப 8ன்னு வரும். ஓகேவா? அகைன் இங்க வந்து 8ன்னு வரும். அகைன் இதை 2ஆல டிவைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் அகைன் கால் பண்றோம். ஸோ இது ரெக்கர்சிவா கால் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலா நமக்கு வந்து 1ங்கிறது ரீச் ஆச்சு அப்படின்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அங்க நம்ம பார்த்த மாதிரி n = 1ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இனிஷியலாவே நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ அதே 16 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 16 உள்ள வரும். 16/2ங்கிறப்ப 8. அகைன் இங்க 8 வரும். 8 வந்து 8/2ங்கிறப்ப 4ன்னு வரும். ஸோ இப்போ அகைன் இங்க 4ன்னு வந்தோடனே அகைன் 4/2. ஓகேவா? வந்து 16 வந்து டிவைடட் பை 2ங்கிறப்ப 8ன்னு வரும். தென் வந்து 8/2ங்கிறப்ப 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ 4 வந்து அகைன் இங்க கால் பண்றோம். 4 வந்து திரும்படியும் டிவைட் ஆகும். ஸோ 4/2 என்ன ஆகும்? நமக்கு 2. இப்போ அகைன் வந்து இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணும். n = 1 வந்திருக்கா? இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷனும் செக் பண்றோம். n வந்து 2ஆல டிவிசிபிள் ஆகுமா? டிவிசிபிள் ஆகுங்கிறப்ப இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வராது. டிவிசிபிள் ஆகாம ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்தா கூட ஆட் நம்பர் அது. கரெக்ட்டா? அப்படிங்கிறப்ப அது பவர் ஆஃப் 2க்குள்ளேயே வராது. நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த 2 வந்து டிவைடட் பை 2 தான். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. திரும்படியும் இது 2/2ங்கிறப்ப நமக்கு வந்து 1ன்னு வரும். அகைன் இந்த ஃபங்க்ஷன்ல 1ன்னு வரும்போது n = 1ங்கிறப்ப நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். பட் இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் லூப்ல நீங்க வந்து ஒவ்வொரு தடையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல
இப்ப எண் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு இது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஹையா எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப இதே ரிகர்சிவ் கால் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மியா எடுத்துக்கும். எப்படி அப்படின்னா இப்ப நீங்க 16 ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எத்தனை டைம்ஸ் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டைம், 2 டைம், 3, அடுத்து 4. இந்த 2 அகைன் 2 டிவைட் பண்ணி வரும்போது 1ன்னு வரும்போது இந்த பேஸ் கண்டிஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடணும். ஸோ ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 4 தடவை கால் ஆகுது. கரெக்டா? ஸோ இது வந்து லாக் ஆஃப் n டைம்ஸ் தான் ரன் ஆகும். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து ஒரு லாக் பேஸ் 2ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இப்ப சம்திங் இந்த நம்பர் வந்து 16. கரெக்டா? ஸோ இப்ப இதை நீங்க வந்து எப்படி எழுதலாம்? இப்ப லாக் ஆஃப் 2 அப்படியே இருக்கும். பேஸ் 2 16 வந்து நீங்க 2 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ இந்த 4 வந்து முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா இந்த லாக் 2 இருக்குல்ல, இதுக்கு வந்து 1 தான் வேல்யூ. அப்படிங்கிறப்ப இது வந்து லாக் ஆஃப் இப்ப ஏதோ ஒரு நம்பர் லாக் ஆஃப் என்னன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாக் ஆஃப் 16 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? அதுதான் நமக்கு ரிகர்சிவ் கால்லயே நடக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு லாக் ஆஃப் n டைம்ஸ் தான் இது எடுத்துக்கும். இப்ப அதே எக்ஸாம்பிளுக்கு இப்ப லாக் ஆஃப் 32 இப்ப 32ன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 32 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 5ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ லாக் ஆஃப் பேஸ் 2 பவர் 5ன்னு எழுதலாம். ஸோ இந்த 5 வந்து முன்னாடி கொண்டு வந்துரும். லாக் ஆஃப் 2ங்கிறப்ப 1ன்னு ஆயிரும். அப்படிங்கிறப்ப நமக்கு இது 5 டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு நம்பர் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத லாக் ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகுற வரைக்கும் தான் நமக்கு இந்த ஃபங்ஷன் வந்து டிவைட் பண்ணிட்டே கொண்டு போகும். ஸோ இப்போ 16 குடுத்தா 4 டைம்ஸ் இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். கரெக்ட்டா? அப்படிங்கிறப்ப நமக்கு லாக் ஆஃப் n டைம்ஸ் தான் ரன் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து அந்த nங்கிற வேல்யூவ வந்து பாதி பாதியா குறைச்சுக்கிட்டே போகுது. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டே போகுது. ஒரு தடவை 16 வருதுன்னா, அதுக்கப்புறம் போறது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அதுல பாதி போகும். அதுக்கப்புறம் பாதி, அதுக்கப்புறம் பாதிங்கிறப்ப நமக்கு லாக் ஆஃப் n டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக் ஆஃப் n டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ அதே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கால் பண்ணும்போது ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ 16 வருது. 16 வந்து டிவைடட் பை 2 ஆனோடனே 8 வருது. கரெக்டா? 8 இப்போ 8 டிவைடட் பை 2 ஆனோடனே 4. இஸ் பவர் ஆஃப் 2ங்கிற ஃபங்க்ஷன்ல 16 அடுத்து 8 அடுத்து 4 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்துல வந்து நமக்கு இந்த n ஈக்குவல் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப ரிட்டர்ன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்ல எத்தனை தடவை ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா லாக் ஆஃப் n. ஏன்னா நமக்கு லாக் ஆஃப் n டைம்ஸ் தான் டெப்த் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அதனால நம்ம ஸ்டோர் பண்றதும் லாக் ஆஃப் n தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா லாக் ஆஃப் n தான். ஸோ வாங்க கோட் பார்த்துக்கலாம். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நம்ம 2 பேஸ் கண்டிஷன் செக் பண்ணுறோம். n ஈக்குவல் ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பவர் ஆஃப் 2லயே வராது. அதனால நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து ஒவ்வொரு தடையும் டிவைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.